Hello everyone, I'm Mentor Gauri. I'm going to handle food preservation paper, and I completed my BSc Food and Nutrition and Food Service Management in PSG College of Arts and Science under Bharatiya University. Then I completed MSc Clinical Nutrition in Ganga Institute of Health Science under NCR University. After that, 6 months internship நான் PSG Super Specialty Hospital நான் complete பண்ணியிருக்கேன். After that, I was working for 3 years in hospital sectors. Currently, I'm on maternity break. So, in between, நான் ஒரு nutrition companyல work பண்ணேன். அங்க நேந்திரன் பனானாவை டீஹைட்ரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல மார்க்கெட்ல சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சேம் ஃபுட்டை நாங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரையிங் டெக்னிக் யூஸ் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற கிட்ஸுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் நாட் ஓன்லி இன் food industries and also in hospital sectors. ஸோ ஹாஸ்பிட்டல்ல மெயினா உங்களுக்கு என்ன ப்ரிசர்வேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சில்லிங் அண்ட் ஃப்ரீசிங். சில்லிங் வந்து உங்களுக்கு பெரிஷபிள் ஃபுட்ஸ் லைக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஃப்ரீஸ் வந்து மீட்டுக்கு யூஸ் ஆகும். தென் இப்போ ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஃபுட்னா அதை குக் பண்ணும்போது யூஸ் பண்ற டெக்னிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்கன் கிரேவின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது பாயிலிங் டெக்னிக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ப்ரெஷர் குக்கிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னா ப்ரெஷர் குக்கிங். பிகாஸ் அது 121 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகிறதுங்காட்டி அதுல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இல்னஸா இருக்க ஒரு பர்சனுக்கு நம்ம கொடுக்குற ஃபுட்டு நல்ல சேஃப்டியா இருக்கா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும். தென் ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே நம்ம கொடுக்குற யூட்டன்சில்ஸ்ல இருந்து ஃபுட்டுல இருந்து ரொம்ப ஸ்டெரைல்டு கண்டிஷன்ல தான் நாங்க ப்ரொவைட் பண்ணோம். தென் அங்க அட்மிட் ஆகிற பிரெக்னென்ட் உமன்ஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ற பிக்கிள்ஸ்ல இருந்து கிட்ஸ்க்கு கொடுக்குற ஜாம், ஜெல்லிஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டா ரோல் பண்ணுது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் தான் வந்து இந்த சப்ஜெக்ட். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது. நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும் போது ரொம்ப ஈஸியா நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்எஸ்ஓ எக்ஸாம்ல நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேண்டமா ஒரு 2ல இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே அதுல ஒரு 30 அட்லீஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் ஆவது உங்களுக்கு ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல இருந்தே எவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த சப்ஜெக்டோட கிளாஸ் ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத இந்த செஷன்ல நம்ம கொஞ்சம் குயிக்கா நம்ம பார்த்திடலாம். செஷன் 1ல நம்ம ஃபுட் ப்ரிசர்வேஷனோட பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல டெஃபினிஷன் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன், டெஃபினிஷன் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதுல நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டெஃபினிஷனே வந்து கொஸ்டின்ஸா வந்திருக்கு. தென் பிரின்சிபல் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஒவ்வொரு ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸுமே பர்டிகுலர் பிரின்சிபல்ஸ் கீழே தான் ஒர்க் ஆகும். ஸோ பிரின்சிபல்ஸ்ல இருந்து வர கொஸ்டின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தென் ஃபுட் ப்ரிசர்வேஷனோட என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல கவர் பண்ண போறோம். செகண்ட் டாபிக் ஹீட் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல. அது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படிங்கிற 3 பிரின்சிபல்ஸ் கீழே தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதை பத்தி டீடைல்டா பார்த்துட்டு தென் செலெக்ஷன் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் பர்டிகுலர் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஆப்டா இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் அந்த டெக்னிக் வந்து சக்சஸ் ஆகும். தென் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹீட் யூசேஜ் இன் ஃபுட் ப்ரிசர்வேஷன் தான் நம்ம செஷன் 1ல கவர் பண்ண போறோம். தென் செஷன் 2
Blanching is nothing but one of the simple preservation technique தான். அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வாட்டர் பிளான்ச்சிங், இன்னொன்னு ஸ்டீம் பிளான்ச்சிங். இது வந்து எப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர்ல ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை இம்மர்ஸ் பண்ணி வச்சுட்டு தென் கூல் பண்ணுவாங்க. இது ஒரு மெயினான ப்ரிசர்வேஷன் டெக்னிக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனாகவும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜாம் ஜெல்லி ப்ரிப்பரேஷன்ல உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல தான் மெயினா இந்த பிளான்ச்சிங் வந்து தேவைப்படுது. தென் த ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் பிளான்ச்சிங் டைம் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளான்ச்சிங் தான் டீடைல்டா நம்ம செஷன் 2ல பார்க்கலாம். தென் செஷன் 3 அதுல நம்ம பாஸ்டரைசேஷன் பார்க்க போறோம். அதனோட ஹிஸ்டரி, தென் மெத்தட்ஸ் ஆஃப் பாஸ்டரைசேஷன். இதுல டைம் அண்ட் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இதுல இருக்கு. தென் ப்ராசஸ் ஆஃப் பாஸ்டரைசேஷன்ல A to Z நம்ம என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். தென் டெம்பரேச்சர் அண்ட் டைம் ஃபார் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ். இதுல நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயமே வந்துட்டு டெம்பரேச்சர் அண்ட் டைம் தான். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. தென் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம செஷன் 3ல பார்க்க போறோம். Okay. Then section 4 இதுல first topic heat sterilization. Heat sterilization அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்றதுதான். இதுல மினிமமே பாத்தீங்கன்னா 121 டிகிரி செல்சியஸ்ல இருந்து அண்ட் எபோவ் தான் வந்து உங்களுக்கு ஸ்டெரில் பண்ணுவாங்க. இதுல டோட்டலா மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் அதனோட ஸ்போர்ஸ் கூட வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆயிரும். தென் ரோல் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன்ல மாய்ஸ்ட் ஹீட் அண்ட் ட்ரை ஹீட் மெத்தட்ஸை பத்தி டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். தென் செகண்ட் டாபிக் வந்து ஃபுட் எக்ஸ்ட்ரூஷன். ஃபுட் எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஹை டெம்பரேச்சர் ஆர் கோல்ட் டெம்பரேச்சர்னால வித் ப்ரெஷரோட ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்றதுதான் ஃபுட் எக்ஸ்ட்ரூஷன். அதுல ரெண்டு டைப் இருக்கு, ஹாட் அண்ட் கோல்ட் எக்ஸ்ட்ரூஷன். தென் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். தென் எஃபெக்ட்ஸ் ஆன் நியூட்ரிஷனல் குவாலிட்டி. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மெத்தட்ஸ்ல அந்த பர்டிகுலர் ஃபுட்டுக்கு ஒரு ஷேப்பும் வந்து கிடைக்கும். ஸோ செஷன் 4ல இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா கவர் பண்ண போறோம். ஓகே, செஷன் 5 இதுல வந்து குக்கிங்ல நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குக்கிங், பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கிங், மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நம்ம பார்க்க போறோம். குக்கிங் மெத்தட்ஸ்ல ஓவராலா ஆல் மெத்தட்ஸும் நம்ம இதுல கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு குக்கிங்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அட்டன் பண்ற அளவுக்கு டீடைல்டா நம்ம செஷன் 5ல நம்ம பாத்திரலாம். ஓகே, செஷன் 6ல வந்து இது வாட்டர் பத்தி தான் இதுல பார்க்க போறோம். வாட்டர் வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல. அது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் இன் ஃபுட்ஸ். ஒரு ஃபுட்ல வந்து வாட்டர், ஃப்ரீ வாட்டர், பவுண்ட் வாட்டர் அண்ட் அப்சார்ப்டு வாட்டர் அப்படின்னு 3 ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதை பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். செகண்ட் டாபிக் வந்து சாப்ஷன் ஆஃப் வாட்டர் இன்புட்ஸ். சாப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஓவரால் டேர்ம். சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபுட் இருக்கு, அது அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டு கெயின் பண்ணிக்குதா இல்ல வாட்டர் லாஸ் பண்ணுதா அப்படிங்கறதா வந்து சாப்ஷன் ஆஃப் வாட்டர். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப பிரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்க வெளியே வைக்கும் போது அதனோட வாட்டர் லாஸ் பண்ணிட்டு ட்ரை ஆயிரும். அட் த சேம் டைம் நீங்க அந்த மில்க் பவுடர், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டு லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து சாப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ஃபுட்ஸ். தேர்ட் டாபிக் என்னன்னா வாட்டர் ஆக்டிவிட்டி. வாட்டர் ஆக்டிவிட்டிங்கிறது நத்திங் பட் ஒரு ஃபுட்ல இருக்கிற ஃப்ரீ வாட்டர், அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் சர்வைவ் ஆகி க்ரோத் ஆகிறதுக்கு அவைலபிளா எவ்வளவு வாட்டர் இருக்குது அப்படிங்கறதான் வாட்டர் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹனி வாட்டர் மெலன் கம்பேர் பண்ணும்போது அதனோட டோட்டல் வாட்டர் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 17% இருக்கும். சேம், ஆல்மோஸ்ட் சேம் தான். இதுவே உங்களுக்கு ஹனில வாட்டர் ஆக்டிவிட்டி லோவா இருக்கங்காட்டி அதனோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. வாட்டர் மெலன்ல வந்து வாட்டர் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கங்காட்டி அதுல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து
சீக்கிரமா growth ஆகும். சர்வைவ் ரேட் ரொம்ப ஜாஸ்திங்காட்டி அதனோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஸோ செஷன் 6ல நம்ம இதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் செஷன் 7ல preservation by dehydration. அதுல principle involved in the removal of moisture from the foods, factors in the control of drying, methodsல tray drying, spray drying, drum drying, freeze drying, vacuum drying, homemade drying, osmotic dehydration இதெல்லாம் கவர் பண்ண போறோம். செகண்ட் டாபிக்ல drying methodsல sun drying, shade drying, solar drying, air drying இதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப டீஹைட்ரேஷன் ட்ரையிங் எடுத்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ரெண்டுமே ரிடக்ஷன் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் தான். இப்ப டீஹைட்ரேஷன் அப்படிங்கறது வந்து பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி பர்டிகுலர் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்றது. ட்ரையிங் அப்படிங்கிறது என்னன்னா நேச்சுரல் சோர்ஸ் வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்றது. எக்ஸாம்பிள் வந்து சன் ட்ரையிங். ஸோ டீஹைட்ரேஷன்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ட்ரையிங்ல வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். இதை பத்தின டீடைல்டான விஷயத்த வந்து நம்ம செஷன் 7ல நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து செஷன் 8. அதுல வந்து எவாப்ரேஷன் டெக்னாலஜி தான் நம்ம பார்க்க போறோம். எவாப்ரேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ஃப்ளூயிட் ஃபார்ம்ல இருக்க ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை ஹீட் யூஸ் பண்ணி அதனோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்றதுதான் எவாப்ரேஷன் டெக்னிக். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பால்கோவா ப்ரிப்ரேஷன். அதுல என்ன பண்ணுவோம், நம்ம மில்கை ஹீட் பண்ண அதுல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் எவாப்ரேட் ஆகி அதனோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கும். ஸோ நீங்க மில்கையும் மில்க் பேடாவையும் கம்பேர் பண்ணும்போது மில்கை விட மில்க் பேடாவோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுல மெத்தட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோலார் எவாப்ரேஷன், ஓபன் கெட்டில் எவாப்ரேஷன், ஃபிளாஷ் எவாப்ரேஷன், வேக்யூம் எவாப்ரேஷன். இதனை பத்தி டீடைல்டா நம்ம செஷன் 8ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் செஷன் 9. இதுல வந்து டெம்பரேச்சர் ரிடக்ஷன் மெத்தட்ல சில்லிங் அண்ட் ஃப்ரீசிங் நம்ம பார்க்க போறோம். சில்லிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஹோம் ஸ்கேல்ல ரெஃப்ரிஜரேஷன் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மெத்தட் தான். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா பெரிஷபிள் ஃபுட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க் இதுக்கெல்லாமே யூஸ் ஆகும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0°C இருந்து 5°C வரைக்கும் மெயின்டைன் ஆகும். இதுல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகாது. அதனோட ஆக்டிவிட்டி growth-ஐ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு சில நாட்கள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம அதனோட செல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுவே நீங்க ஃப்ரீசிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து -18°C கீழே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுல மெத்தட்ஸ் ஆஃப் ஃப்ரீசிங் ஃபுட்ஸ், எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீசிங் ஆன் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இது எல்லாமே டீடைல்டா நம்ம கவர் பண்ண போறோம். சில்லிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீசிங் மெத்தட்ல வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். தென் செஷன் 10. அதுல அயனைசிங் ரேடியேஷன் ஃபர்ஸ்ட் டாபிக். அயனைசிங் ரேடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்ரே, காமா ரேஸ் அந்த மாதிரி ரேஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு சேஃபா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சேஃப் தான். பிகாஸ் FSSAIல இருந்து ஒரு டோசேஜ் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டோசேஜ் மட்டும் யூஸ் பண்ணி வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுல தியரிஸ் ஆஃப் ஃபுட் இராடியேஷன், டைப்ஸ் அண்ட் த பொட்டன்ஷியல் யூசஸ் ஆஃப் ஃபுட் இராடியேஷன் இதெல்லாமே கவர் பண்ண போறோம். ஸோ இந்த டெக்னிக் மூலமா ப்ரிசர்வ் பண்ற ஃபுட்ஸுக்கான ஒரு பர்டிகுலர் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர்ல இருக்க சிம்பிள் தான். நீங்க ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது இனி இந்த சிம்பிள் வந்து நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். தென் செகண்ட் டாபிக் வந்து மைக்ரோவேவ். அது வந்து ஒரு நான் அயனைசிங் ரேடியேஷன் யூஸ் பண்ணி ஒரு வைப்ரேஷன் மூலமா ஹீட் ஜென்ரேட் பண்ணி அது மூலமா ஃபுட்டை வந்து குக் பண்றது. இது மெயினா குக்கிங் மெத்தட்க்கு யூஸ் ஆகிற ஒரு டெக்னிக் தான். அதுல இன்ட்ரோடக்ஷன், மெக்கானிசம் இன் மைக்ரோவேவ் ஹீட்டிங், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மைக்ரோவேவ் ஹீட்டிங், ஃபுட் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோவேவ், டைப்ஸ் ஆஃப் மைக்ரோவேவ் டெக்னிக்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் டீடைல்டா நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, செஷன் 11ல வந்து ப்ரிசர்வேஷன் பை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் கிளாஸ் 1 ப்ரிசர்வேட்டிவ், சால்ட், சுகர், வினிகர், ஹனி,
edible vegetable oil இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். Then class 2 preservatives benzoic acid and its sodium and potassium salts, sorbic acid and its sodium and potassium salts நம்ம பார்க்கலாம். So ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் எந்த டைப் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது, அதனோட டோசேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்டா நம்ம செஷன் 11ல கவர் பண்ணிக்கலாம். செஷன் 12 இருந்து நமக்கு நியூ நான் தெர்மல் மெத்தட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுல ஹை ஹைட்ரோஸ்டேட்டிக் பிரஷர், மாடிஃபைட் அட்மாஸ்பியர் செஷன் 12 பார்க்கலாம். Then session 13ல high intensity pulsed electric fields and intense pulse light நம்ம பார்க்கலாம். Then session 14ல oscillating magnetic field, Hurdle technology, ultrasonic and ohmic heating இதெல்லாம் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ 14 செஷன் இருக்கு ஓவராலா உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸிங் சப்ஜெக்ட்ல. இது எல்லாமே நம்ம டீடைல்டா கவர் பண்ண போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தட்டுங்கள் திறக்கப்படும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்மள தேடி வராது, நம்ம தான் தேடி போகணும். இன்னொன்னு, நீங்க போடுற ஒவ்வொரு எஃபோர்ட்டுமே லைஃப்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். நீங்க லேர்ன் பண்ணிக்கிற ஒவ்வொரு விஷயமே எப்பவுமே வேஸ்டே ஆகாது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேக்கரி ப்ராடக்ட்ஸ், இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா தண்ணி குடிங்க, உடம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும் போது நல்லா தூங்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைம் நம்மளுக்கு எதுலலாம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த சர்ச் பண்றீங்க, சர்ச் பண்ணி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஓன் நோட்ஸ் எடுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க ஓனா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்ப எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நோட் பண்ணி வைங்க. இப்ப ஞாபகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், 1 வீக் அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஞாபகம் இருக்காது, திரும்பவும் நீங்க சர்ச் பண்ணணும். அப்ப அந்த டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஓல்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. அதுல இப்ப ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ச்சிங் எடுத்துக்கோங்க. பிளான்ச்சிங்ல என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, அப்ப அதர் டெக்னிக்ஸ் என்ன இருக்கு, அப்ப அதனோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஸோ ஹெல்தியா இருங்க, நல்லா படிங்க, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லதே நடக்கும். So thank you and all the best for your future, and thanks to Phoenix Education for giving me the wonderful opportunity. Thank you. Thanks so much.